சின்ன விளக்கம். இது கழிக்கம், கள்ள மருந்துக்கு நோய் போக்கும் முறையாகும். இது எதுக்காக நம்ம கண்ணில் விடுறோம்னா, நம்ம கண்ணில் உடம்புல உள்ள நரம்பு செல்கள் 72,000 நரம்பு செல்களும் நம்ம கண்ணில் வந்து ஜாயிண்ட் ஆகிறது. அதனால அந்த மருந்து கண்ணு மூலியமா விடுறதுனால உடம்பு ஃபுல்லா பரவுகிறது. எனவே நமக்கு பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், சொறி, சிரங்கு, வெண்படை, அரிப்பு, சொரியாசிஸ், ஊரல், மங்கு, இது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகிறது. கண்ணில் உள்ள பிரச்சனைகள், கிட்ட பார்வை, தூர பார்வை, சதை வளர்றது, புற வளர்றது, குளுக்கோமா, ரெட்டினா, ஒத்த தலைவலி, நாள்பட்ட தலைவலி, சரியா தூக்கம் வரல, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மொபைல், டிவி சிஸ்டம்லாம் நிறைய பயன்படுத்துகிறோம். அது பார்க்கறதுனால வர தலைவலி பிரச்சனைகள், வண்டி ஓடி போகிற எவ்வளவோ தூசி கண்ணுக்குள்ளே விழுகுது, விவசாயத்தில் ஏரி வேலை பார்க்குறோம் எவ்வளவோ தூசி உள்ளே போகுது, இதெல்லாமே வெளித்தாய் வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வர்ற வயிறு வலி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறது. அதற்கடுத்து மருந்து கண்ணுக்குள்ள பண்ணனே உள்ள அந்த நீரெல்லாம் வெளியே வரும். அதை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா கையை வச்சு விரல முகம் ஃபுல்லாக பேசி மசாஜ் பண்ணுங்க. துணியை பச்சப்போ பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா துணியில் வச்சிங்கன்னா மருந்து துணியில் ஊற்றி வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி கையை வந்து கண்ணில் வைக்க வேண்டாம். அடியில் வலிய நீர் எடுத்து முகமெல்லாம் தேய்ச்சி விடுங்க. அப்படி தேய்க்கிறப்ப உங்களுக்கு முகத்தில் உள்ள முகப்பரு, கரும்புள்ளி, வளையம், மங்கு இதெல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். அதனால கண்ணுக்கு உள்ள போகிற மருந்தும் வெளியே வர வந்து நிறைய பலன் இருக்கு. எனவே மருந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்லா 2 கையும் பின்னாடி ஊனி கழுத்து நல்லா வளைச்சு உட்காந்து மருந்து உள்ள வாங்கிக்கங்க. இந்த மருந்து சிறுவர்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே போட்டுக்கொள்ளலாம். இதில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, கண்ணில் ஆப்ரேஷன் இல்லாட்டி லென்ஸ் எதுவும் வச்சிருந்தால் அவங்க மட்டும் 1 வருஷத்துக்குள்ள தான் போட வேண்டாம். வேற ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 6-7 மாதம் ஆகுதுன்னா அந்த கண்ணை மூடிக்கங்க, இன்னொரு கண்ணில் போட்டுக்கலாம். அதே மாதிரி கண்ணு வலி, மெடாஸ், ஏதாவது சிரமம்லாம் இருந்தால் இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதத்துல வந்து போட்டுக்கொள்ளலாம். இந்த மருந்து போடுறோம், இதுல ஏதாவது உணவு பத்தியங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு சில பத்தியங்கள் என்னன்னா, புளி, நான்வெஜ், கத்திரிக்காய் அதெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா புளியில வந்து அமிலத்தன்மை நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள போறப்ப உடம்புல உள்ள செல்கள் எல்லாம் அரிச்சு எடுக்கனால தானே நமக்கு இந்த மாதிரி தோல் வியாதிகள் வருது. அதனால அதெல்லாம் குறைச்சாதான் மருந்து உள்ள போய் நல்லா வேலை செய்யும். மருந்துனா இந்த மருந்து மட்டுமல்ல, பார்த்துட்டு போகணும். ஒரு பக்கம் வியாதி குணமடைய கால தாமதம் ஆகும். நல்ல ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க உணவு பத்தியங்கள் கடைபிடிங்க. நல்லா உள்ளவங்க இதெல்லாம் குறைச்சிட்டா இனிமேல் நமக்கு இந்த மாதிரி தோல் வியாதிகள் வராமல் தந்தை வருமுன் பாதுகாப்புங்கிற மாதிரி நம்ம உடம்ப பாதுகாத்து கொள்ளலாம். அதே மாதிரி வேற ஏதாவது மாத்திரை மருந்து, ஒரு சில பிபி, சுகர் இல்லை வேற ஏதாவது மெடிசன் சாப்பிட்டு இருப்போம், அப்போ இது போட்டுக்கலாமா? போடலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. கண்ணில் ஏதாவது சொட்டு மருந்து இப்போ எரிச்சலாக இருக்குது இல்லை வேற ஏதாவது தொந்தரவுன்னு சொல்லி ஐட்ராப்ஸ் ஏதாவது பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள், அதாவது இந்த பச்சளை சாறு போடுற அன்னைக்கு வேற ஐட்ராப்ஸ் எதுவும் பயன்படுத்த வேண்டாம். அதாவது 2 மருந்தும் ஒரே நாளில் யூஸ் பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் அதை விட்டுட்டு நாளையிலேருந்து போட்டுக்கோங்க. இந்த கழிக்க நிகழ்ச்சி இங்கே இனிமேல் ஒவ்வொரு மாதமும் 2வது வியாழக்கிழமை காலையில் இங்கே நடைபெறுகிறது. நாம பயன்படுத்தின மட்டும் இல்லாமல் நம்ம 4 பேருக்கு சொல்லி பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப கொஞ்சம் லேசாக எரிச்சலாக இருக்கும், மூலிகைகள் கொஞ்சம் காட்டமாக இருக்கும். அந்த எரிச்சலை பொருட்படுத்தாமல் நல்லா கண்ணை ஒரு 10 தடவை திறந்து மூடுங்க. அப்போதான் மருந்து நல்லா உள்ளே போகும். மருந்து எந்த அளவுக்கு உள்ளே போதும் அந்த அளவுக்கு நமக்கு பலன் நிறைய கிடைக்கும். மருந்து போட்டு முடிச்சது வேப்பிலை மந்திரிப்பு பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு உடனே முகத்தை கழுவ வேண்டாம். ஏன்னா எல்லாம் மூலிகை மருந்து போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், கழுவித்தான் அனுப்புனா கழுவிக்கலாம், தப்பு இல்லை. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். வாழ்க்கை வளமுடன். வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோங்கிறவங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க, அவங்களுக்கு போட்டு விட்றோம். மற்றவங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வாழ்க்கை வளமுடன்.